அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு பலவற்றுக்கு பெருமைப்பட வேண்டும். அகிலும் தேக்கம் நிறைந்த காடுகள், ஏழைகள் வாழும் வீடுகள், தமிழ் விளையாடும் தோட்டம், தமிழ்ச்சங்கத்தின் கூட்டம் நிறைந்த ஊர்கள், ஏழைகள் வாழும் வீடுகள், சிற்பக்கலை கோவில்கள், கற்பனைக்கும் எட்டாத அற்புத சிலைகள், நெற்கதிகளை சுமக்க இயலாததால் நான் நமக்கு நங்கை போல் தலை சாய்ந்து கிடக்கும் நெல்வயல்கள், தேவரின் தோட்டம், தேனீக்கள் கூட்டம், கடல் தரமுத்து இவை எடுத்து நம் நாட்டின் சொத்து. இப்படி இருக்க இந்த குணமுறை நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு போர்படை தளபதியாக கரிகாலன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். என் நண்பனை காணவில்லையே. அடே நண்பா, எங்க அண்ணா வந்துக்கிறாரா இதுமே உர்றாரா என்ன டேய் டேய் மொத்த தேவடியா பையா செங்கல் வச்சுக்கடா டேய் வீட்டுக்கு கட்ட தானே பாக்குறா என்னடா டேய் தேவடியா பையா டேய் ஏ பாரு ஏ பட்டா பையா அட மாமா தாலியா டேய் 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 முன்னாடி செருப்பு இல்லங்க அதுக்கு அந்த செருப்பு தூக்கிறியா டேய் 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 நான் என்னடா பண்ணேன் என்ன பண்ணேன் என்ன பண்ண ஏன் கூட்ட பண்ண ஏதோ என்ன தெரிஞ்சது பாட்டு பண்ணேன் ஜவுளியா போய் சூத்து மரியாதை என்ன சூத்தா இல்ல அம்மா நல்ல புடி பாடாயிட்டு சூத்து மரியாதை ஜவுளியா பையா இதே ஊர்ல நான் செத்து போட்டு நான் உதவாங்க எங்க அம்மாக்கு புள்ள கொடுத்து உன்னால யாரா டேய் அம்மாளுக்கா என்ன மாதிரி அழகான புள்ளி பத்து கொடுக்க முடியுமாடா டேய் டேய் சத்தியமா அது மட்டும் என்னால அது ஒண்ணு போடலாம் உனக்கு தெரியும் நீ எப்போ 500 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணி அந்த பையன் இல்ல நீ 500 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ணி அந்த பையன் இல்ல அதனால தான் உன்னால முடியாது டேய் இதவரா மேல வரியா வர மாட்டியா டேய் மொத்த நான் வரலடா வரலையா நான் வரலடா டேய் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ மயிர புடுங்குவேன் கேட்காம கம்யூனிட்டி டேய் தாமானே மொத்த உனக்கு பண்ண ஒரு பொண்டாட்டிடா ஐயாக்கு சத்தியமா சொல்றேன் ஏசு நான் சாட்சியா சொல்றேன் ஐயாக்கு 3 பொண்டாட்டி டேய் டேய் போறா டேய் கண்ணா அது வேற ஒண்ணு இல்ல நாளை அது ஒரு ட்ரை பண்ணிக்கலாம் காஞ்சு டேய் டேய் இதவரா நான் அது சொல்றேன்டா உனக்கு எந்த வேலை தேடின்னு கேட்டல அதாவது உன்னை நம்பி பல வேலை இருக்கலாம் ஆனா இந்த வேலைக்கு சுகம் சௌகரியம் வேற எந்த வேலையுமே கிடைக்காது இது கூத்தார வேலை சுகம் சூத்துல போட்டு வாங்குறது சுகம் அப்பைப்பட்ட சுகமான வேலையை நான் வரலடா போடா டேய் டேய் நான் அத சொல்லறா இப்போ வேன் போய் நிக்குதோ இல்ல நாளைக்கு ஒரு நாளைக்கு ஊருக்கு ஆமா போய் வேன் போய் நிக்கும் போதே ரெண்டு பேரும் நாங்க தயாரா நிப்பாங்க எதுக்கு அண்ணா இந்த இடத்துல சாப்பாடு போறோம் வாங்க கூட்டி போய் உட்கார வச்சு இலைய போட்டு சோறு வச்சு போய் கறி போய் முட்டை போடா பட்டை டேய் நான் வாட்டமா சொல்றேன் நாளைக்கு ஒரு ஊருக்கு வேணும் போதே இல்லையோ
டைலாக் 2 பேர் நிப்பாங்களாம். கூட்டி போய் உட்கார வச்சு இலைய போட்டு சோறு வச்சு கோய் கறி கோய் முட்டை போட பொட்டை. இது போல பல நல்ல நல்ல விஷயம் அந்த கோயில் இருக்குடா. சரி இந்த வேலை வேணான்னு போற வேற எந்த வேலை செஞ்சு நீ போய்ப்ப? மொத்த பாடு எப்படா மொத்த நீ சாவர வரைக்கும் நான் கூத்தாடி போயிட்டு நீ ஐயாவுக்கு அப்பேற்பட்ட வேலை ஒன்றும் அவசியம் கிடையாதுடா. அப்படியா? இந்த வேலை நான் ஐயாவுக்கு 1008 வேலை கியூல நின்னுடா. அதுல ஒரு வேலையை சொல்லுங்க சார். நேரா புதூர் தலைவரை போய் காலையில பாப்பேன். பஞ்சாயத்து தலைவரை பார்த்துட்டு தலைவரே என்ன கூத்துல இருந்து நிறுத்திட்டானுங்க, எப்படியாவது சோழிங்கர் பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல ஒரு ஒயின் ஷாப் வச்சு குடுத்துரு. போய் சாராய கடையாடா உனக்கு கிடைக்கலாம். டேய் ஒரு டீ கடை வச்சா கூட தண்ணி ஊத்தியா போச்சுக்கலாம். அந்த 6 லிட்டர் பால 6 மணி வரைக்கும் ஓடிக்கலாம். உனக்கு சாராய கடை வச்சு தருவாரா? சாராய கடை வச்சு போய் தலையை கட்ட போறேன். அப்படியே அந்த துணை தலைவர் சொல்லி எனக்கும் பக்கத்திலேயே ஒரு சின்ன கடை துணை தலைவர் எங்க தூங்கி நிற்பாரு. பக்கத்துல நாட்டாம்கார் இருக்கிறாரு இங்க. அப்படியா? சொல்லி நாட்டாம்கார் கிட்ட சொல்லி அவர்கிட்ட ஒரு வேலை ஒண்ணு வாங்கி தரேன் உனக்கு. வேலை என்ன வேலைமா? எனக்கு சாராய கடையில வேலை. உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. சாராய கடை பக்கத்துல உனக்கு சால்னா கடை. டேய் சால்னா கடையா? சால்னா கடைடா. ஏண்டா உனக்கு சாராய கடையில என்ன வேலை? எனக்கு சாராய கடையில விக்கிற வேலை. விக்கிற வேலை? எனக்கு சாராய கடையில விக்கிற வேலை. சால்னா கடையில ஐயாக்கு என்ன வேலை? ஐயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? மொத்த உனக்கு நக்கற வேலை. வேலை வேணா? டேய் வேலை வரியா வர மாட்டியா? ஏய் மொத்த நான் வரலடா. வரலையா? வரலடா. டேய் இங்க பாருடா, நீ வரவே தேவல. இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் எப்படியா ஓஞ்சி போ. ஆனா என்கிட்ட வாங்கின பார் இந்த ஆண்டு 3.5 லட்சம் ரூபாய் பணம். அத மொத்தமா எண்ணி இப்ப வெய்ய போயிட்டு இவங்க 3 லட்சம் ரூபாய் நான் வாங்கியிருக்கிறேன். சத்தியமா வாங்குறது உண்மை. கூத்தாறுவா ராய்க்குள்ள உதவாங்கிறோம் நானு, சூத்து மரம் உதவாங்கிறோம் நானு. இந்த கேவடியா பையன், இந்த பொட்ட பையன் யார வச்சுக்கிட்டு குத்த பணம்? யார வச்சுக்கிட்டு குத்த? டேய் டேய் அதெல்லாம் ஏமாந்தது அந்த காலம். இப்பலாம் நாங்க ரொம்ப உஷாரா இருக்கிறோம்டா. நீ இப்படி ஒரு காலத்துல எதிர்காலத்துல கேள்வி கேட்பன்னு தெரிஞ்சுதான் பணத்தை கொடுக்கும் போதே உன் முண்டாட்டியை நான் வச்சுக்கின்னு கொடுத்தேன். மொண்டாட்டிய சாட்சியா வச்சு பணத்தை எண்ணி 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 கொடுத்தா. என் மொண்டாட்டிய சொந்த ஊர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் சந்தில இந்திரா நகர் என் வீடு. என் மொண்டாட்டி தூங்கி இருப்பான்ல, ஏபி என் மொண்டாட்டி மயிர பிடிக்க அனுப்புறா. சத்தியமா அடிக்க மாட்டவா? என்ன அடிக்க மாட்டீங்களா? சத்தியமா இனிமேல் என்ன அடிக்கிறவன் மொத்த அம்மா சிரிக்கிறா. தெரியாது உட்காந்து பாத்துக்கிறாங்க. தெரியாது நீ யாருன்னு. You are mental. சத்தியமா mental. அரை mental.